விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள். மற்ற அவதாரம் உலகப் பெருக்கம் ஏற்படும்போது வேதங்கள் நீரில் அழிந்து விடாமல் காப்பாற்ற மீன் வடிவில் தோன்றி மனு மகராஜாவை வழிநடத்தி வேதங்களை பாதுகாத்தார். குர்ம அவதாரம் தேவர்கள் அமிர்தம் எடுக்க கடலை கடைசியாக கடைய வேண்டும். ஆனால் மந்தாரமலை அதில் மூழ்கிவிடும். விஷ்ணு ஆமையாக மாறி மந்தாரமலையை தனது பேழையால் தூக்கி கடலை கடைய உதவி செய்தார். வராக அவதாரம் அசுரன் ஹிரண்யாக்ஷன் பூமியை கடலுக்குள் மூழ்கடித்து விட்டான் என்று விஷ்ணு பன்றி வடிவில் தோன்றி பூமியை தனது கொம்பில் தூக்கி மீட்டார். நரசிம்ம அவதாரம் பக்த பிரகலாதனை பாதுகாக்க அவன் தந்தையை அழிக்க விஷ்ணு மனித சிங்கமாக தோன்றி அந்த அசுரனை கோபத்துடன் வீழ்த்தினார். வாமன அவதாரம் மகாபலி ராஜா தேவர்களின் அதிகாரத்தை கைப்பற்றினார். விஷ்ணு சிறுவனாக தோன்றி 3 அடிகள் நிலம் கேட்டார். 2 அடியில் உலகம் மற்றும் சொர்க்கத்தை கைப்பற்றினார். 3வது அடியில் மகாபலியின் தலையை வைத்து அவனுக்கு மோட்சமளித்தார். பரசுராம அவதாரம் தனது கோபத்தால் உலகிலுள்ள தீய க்ஷத்திரியர்களை 21 முறை அழித்தார். ராம அவதாரம் ராமனாக பிறந்து சீதையை மீட்டு ராவணனை அழித்தார். கிருஷ்ண அவதாரம் கம்சன், சிசுபாலன், துரியோதனன் போன்ற தீயவர்களை அழிக்க பகவத்கீதையை போதித்து மகாபாரத யுத்தத்தில் தர்மம் வெல்ல உதவி செய்தார். புத்த அவதாரம் புத்தராக பிறந்து அஹிம்சையை போதித்தார். கால்கி அவதாரம் வெள்ளை குதிரை மீது வந்து உலகை தீயவர்களிடமிருந்து மீட்டு விடுவார். இந்த 10 அவதாரங்களும் உலகில் தர்மத்தை நிலைநாட்ட, பக்தர்களை பாதுகாக்க, தீயவர்களை அழிக்க எடுத்துக்கொண்டவை.